Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now. கடலூரில் பாமக தலைவர் அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் எங்கள் கூட்டணி, குறிப்பாக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஆதரவு, பேராதரவு மக்கள் மத்தியில் இருக்கிறது. செல்லுகின்ற இடமெல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள், அதுவும் குறிப்பாக பெண்கள், பெற்றோர்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், பாட்டாளிகள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள் போன்ற அனைத்து தரப்பு மக்களும் எங்கள் கூட்டத்திற்கு வருகை தந்து எங்களுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுக மீது மிகுந்த கோபம் மக்கள் மத்தியில் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பெண்கள், தாய்மார்கள் மத்தியில் திமுக மீது மிகப்பெரிய கோபம். பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற டாஸ்மாக் கடை, சந்து கடை, மணமகிழ் மன்றங்கள் ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் கஞ்சா, காக்கைன், ஹெரோயின், அபின், எல்எஸ்டி, ஃபென்டனைல், மித்தைல் ஆம்பிடன் போன்ற மிக மோசமான, கொடூரமான போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் குக்கிராமங்களில் விற்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதை தடுத்து நிறுத்த முடியாத ஒரு முதலமைச்சர், அவருக்கு கீழ்தான் காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால் முதலமைச்சர் மீது, திமுக மீது மிகப்பெரிய கோபம். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, கொலை, கொள்ளைகள், கற்பழிப்புகள், பாலியல் வன்கொடுமைகள், இது காரணமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம். அடுத்தது, சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் டெல்டா மாவட்டத்துக்கு சென்று, அங்கே நானும் டெல்டா காரன், அப்பதான் ஞாபகம் வரும் அவருக்கு. ஆண்டுதோறும் ஒரு முறை டெல்டாவுக்கு செல்வார். அப்போது நானும் டெல்டா காரன். அப்போதுதான் விவசாயிகளை பற்றி அவருக்கு தெரியும். கவலைப்படுவார்லாம் இல்ல, கவலையே பட்டது கிடையாது விவசாயிகளை பற்றி. இந்த முறை இன்னொரு பொய்ய கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார். அதாவது மத்திய அரசு தமிழ்நாடு அரச நெல்லுக்கு கொடுக்கின்ற ஊக்கத்தொகையை ரத்து செய்ய வேண்டும் என்று பகிரங்கமான ஒரு பொய்யை ஒரு முதலமைச்சர் பதவியில் இருக்கின்றவர் அப்படி சொல்லியிருக்கின்றார். பொய் சொல்வது அவருக்கு பெருசு கிடையாது. ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலேயும் சரி, வெளியிலையும் சொல்லி எத்தனையோ பொய்களை சொல்லியிருக்கிறார். அதுல இன்னொரு பொய் இது. அதாவது நெல்லுக்கு ஊக்கத்தொகை கொடுப்பது ஒரு மாநில அரசினுடைய உரிமை, கடமை. இது யாராலும் தடுக்க முடியாது. இந்தியா முழுவதும் நெல்லுக்கும் கோதுமைக்கும் அந்தந்த மாநிலங்கள், அதாவது மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலை மத்திய அரசு நிர்ணயித்ததை விட கூடுதலாக ஊக்கத்தொகை அத்துணை மாநிலங்களும் கொடுக்கலாம். இதை யாரும் தடுக்க முடியாது. மத்திய அரசு அனுப்பிய அந்த அறிக்கை என்பது இது ஜனவரி மாதம் 9ஆம் தேதி அனுப்பப்பட்டது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்திய அளவுக்கு அத்துணை மாநிலங்களுக்கும். ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து ஏன் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் தூங்கிட்டு இருந்தாரு? இப்போ இந்த தேர்தல் நேரத்தில் ஏன் அந்த கேள்வியை எழுப்பணும்? இவங்களுக்கு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், புதுவை உட்பட. இந்த 40 மக்களவை உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இந்த கேள்வி ஏன் கேட்கல? சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒரு வார்த்தை கூட ஏன் பேசல? ஒன்று. இரண்டாவது, இது பொதுவான ஒரு அறிக்கை மத்திய அரசு வெளியிட்டது. இந்த அறிக்கை என்பது என்னவென்றால், இது நெல்லு, கரும்பு, கோதுமைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, மற்ற பயிர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. நெல்லு, கரும்புல அதிகமா தண்ணீர் ஈர்க்கின்ற ஒரு பயிர், அதனால தண்ணீர் பற்றாக்குறையினால மற்ற பயிர்களுக்கும் நீங்க கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லி தான் அந்த சுற்றறிக்கை. இது ஒரு சுற்றறிக்கை, அட்வைசரி, அவ்வளவுதான். ஆனா இது ஏதோ மத்திய அரசு ஊக்கத்தொகையை நிறுத்த சொல்லிட்டாங்களா, அப்படி இந்த போய் சொல்லிட்டாங்களா, இப்படி போய் சொல்லிட்டாங்க. நான் கேட்கிற ஸ்டாலின் அவர்களே, நீங்க நெல்லுக்கு, ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2500 ரூபாய் குறைந்தபட்ச ஆதரவு விலை என்று இப்பொழுது நீங்க அரசு வழங்குகிறது, இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. இதுல மாநில அரசினுடைய பங்களிப்பு எவ்வளவு தெரியுமா? ஒரு குவிண்டால்னா 100 கிலோ நெல்லுக்கு தமிழக அரசு அவங்களுடைய பங்களிப்பு வெறும் 131 ரூபாய் தான். மத்திய அரசு ஒரு குவிண்டால் நெல்லுக்கு
2369 ரூபாய் மத்திய அரசு வழங்குகிறது. மாநில அரசு மத்திய அரசு சார்பிலே தான் மாநில அரசு இந்த நெல்லை கொள்முதல் செய்கிறது விவசாயிகளிடமிருந்து. அதாவது மத்திய அரசு சார்பில் தமிழக அரசு விவசாயிகளிடம் கொள்முதல் செய்கிறது, மத்திய அரசு தான் விலை நிர்ணயம் செய்கிறது. அதுல ஊக்கத்தொகை என்பது மாநில அரசு கொடுக்கின்றது. இதுல இந்த ஊக்கத்தொகை, அதாவது மத்திய அரசு 2369 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுக்கிறது. அதற்கு மேலே ஸ்டாலின் அவர்கள் திமுக அரசு வெறும் 131 ரூபாய் கொடுக்குது. உங்களுக்கு உண்மையிலே விவசாயிகள் மேல அக்கறை இருந்தா ஏன் கூடுதலா ஊக்கத்தொகை உங்களால கொடுக்க முடியல? ஏன் கொடுக்கல? கடந்த ஆண்டு 130 ரூபாய், இந்த ஆண்டு பெரிய மனசு பண்ணி 1 ரூபாய் கூடுதலா போட்டு 131 ரூபாய் கூட்டி 2500 ரூபாய் கொடுக்குது. ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி செய்யறதுக்கு 2450 ரூபாய் ஆகுது விவசாயிகளுக்கு. ஆனால் இதே இப்ப இந்த இதுல ஒரிசா மாநில அரசு, அது பிஜேபி அரசு, அவங்க ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ஊக்கத்தொகை 800 ரூபாய் கொடுக்கறாங்க. தெலுங்கானா அரசு ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ஊக்கத்தொகை 500 ரூபாய் கொடுக்கறாங்க. அப்ப உண்மையிலே ஸ்டாலின் அவர்களுக்கு விவசாயம் மீது நம்பிக்கை இருந்தா, மரியாதை இருந்தா, அவங்க உழைப்பின் மீது அவங்களுக்கு அக்கறை இருந்தா, டெல்டாக்காரன் சொல்ற ஸ்டாலின் அவர்கள் குறைந்தது ஒரிசா அரசு கொடுக்கின்ற மாதிரி ஊக்கத்தொகை விவசாயிகளுக்கு நீங்க 800 ரூபாய் கொடுக்கணும் இல்லையா? இல்ல குறைஞ்சது 500 ரூபாய் கொடுக்கலாம் இல்ல? அப்ப ஏன் கொடுக்கல? இவ்வளவு நாள் 5 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணீங்களே, ஏன் கொடுக்கல? ஆண்டுதோறும் 130, 128, 129 கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா இப்போ மத்திய அரசு ஏதோ நிறுத்த சொல்லிட்டாங்கன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்கீங்க. விவசாயிகள் நிச்சயமா மன்னிக்க போறது கிடையாது. ஸ்டாலின் அவர்களை, திமுகவை தூக்கி எறிய போறாங்க, அதுல மாற்று கருத்து கிடையாது. அத்துணை விவசாயிகளும் முடிவு செஞ்சுட்டாங்க, இவங்க ஏமாத்துறது போதும், விவசாயிகள் ஏமாந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இதை தெளிவுபடுத்தணும், அதுக்காக தான் இப்ப நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சார தொடக்கத்தில் அவருடைய 5 ஆண்டு காலம் அரசு செய்ததை பற்றி பரப்புரையில பேசிட்டு இருந்தார். அது எடுப்படல, ஆனா எதுவும் செய்யல, யாருக்கும் போய் அது ரீச் ஆகல. அதனால அதை பத்தி பேசுறது நிறுத்திட்டார். அடுத்தது என்ன பேச ஆரம்பிச்சுட்டாரு? ஐயோ பிஜேபி வந்துருவாங்க, பிஜேபி வந்துருவாங்க, பிஜேபி வந்துருவாங்க. நான் சொன்ன ஸ்டாலின் அவர்களே, நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னும் அந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கற்பனையிலே இருக்கிறார் முதலமைச்சர். இது சட்டமன்ற தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு வாங்க. நாடாளுமன்ற தேர்தல் தான் உங்களுக்கும் பிஜேபிக்கும் போட்டி, உங்களுக்கும் மோடிக்கும் போட்டி. இது சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தல் உங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் போட்டி, அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டி. உடனே இதுல வந்து பிஜேபி பிஜேபி பிஜேபின்னு சொல்வதெல்லாம் எடுபடல. இப்ப அதுவும் எடுபடல. இப்போ அடுத்தது இப்போ முதலமைச்சர் என்ன பண்றாருன்னா, அடுத்து அவரும் சரி அவர் மகனும் சரி தனிநபர் விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி இப்படி அப்படி அப்படி எப்படின்னு தனிநபர் விமர்சனம். இதுதான் திமுக. மக்கள் புரிஞ்சிட்டு இருக்காங்க. திமுகனா அடிப்படையில மக்களை அவதூறுகளை பரப்பி பொய்யை சொல்லி தனிநபர் விமர்சனம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்ற கட்சி தான், அவங்க டிஎன்ஏல இருக்குது. அது ஆனாலும் அதையும் எடுப்படல. இப்போ இன்னும் மாறாக அவர்களுக்கு எதிராக இவங்க செய்ததெல்லாம் அவருக்கு எதிராகி இன்னைக்கு மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றால். காரணம் 5 ஆண்டு காலம் கொள்ளை அடிச்ச ஒரு ஆட்சி. இது கடலூர் மாவட்டம். இன்னைக்கு நான் கடலூர் மாவட்டத்தில் நேற்றும் சரி இன்னைக்கும் சரி பரப்புரை பண்ணிட்டு இருக்கிறோம். மிக சிறந்த, அதாவது இந்த மாவட்டத்தில் 9 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறுது. களத்தில் அவ்வளோ ஆதரவு எங்களுக்கு இருக்கு. எதிர்ப்பு திமுகவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கு. இந்த மாவட்டத்தில் வேளாண் துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார், இன்னொரு அமைச்சர் கணேசன் இருக்கிறார் தொழில்துறை. இப்ப வேளாண் துறை அமைச்சருடைய வேலை என்னன்னா, விவசாயத்தை மேம்படுத்தணும், விவசாயிகளை பாதுகாக்கணும், விவசாய நிலங்களை பாதுகாக்கணும். இதுதான் அடிப்படை வேலை. ஆனா இதை எல்லாத்தையும் விட்டுட்டு விவசாய நிலங்களை பிடுங்கி ஆக்கிரமித்து மிரட்டி காவல்துறை ஏவி விட்டு இவர் புரோக்கரா வேலை பண்ணிட்டு இருக்கிறார். தமிழ்நாடு அரசுக்கு புரோக்கர் வேளாண் துறை அமைச்சர், என்எல்சிக்கு புரோக்கர் வேளாண் துறை அமைச்சர். இது ஒரு வேலையாது? இது ஒரு பொழப்பா? விவசாயத்தை மேம்படுத்துவதுதான் வேளாண் துறை அமைச்சர். போகம் விளைகின்ற விளைநிலங்களை கையப்படுத்தி அப்புறப்படுத்தி அவங்களெல்லாம் விரட்டி அச்சுறுத்தி காவல்துறை எவ்வளோ 1000 பேர்
அந்த கிராமத்தில் இருக்கிறதே 200 பேர் தான். அந்த 200 பேர் மிரட்டது 1000 காவலர்கள் மிரட்டி அவங்களை அப்புறப்படுத்தி நான் கேட்கிறேன், சாப்பாடு என்ன பண்ண போறோம்? அதுக்கப்புறம் என்எல்சியில நிலத்தெல்லாம் ஆக்கிரமிச்சு அழிச்சு அதை நாசப்படுத்தி நிலத்தடி நீரை உறிஞ்சி எரிச்சு அல்ல சாம்பலா எரிச்சு அந்த நிலக்கரியை பழுப்பு நிலக்கரியை எரிச்சு என்ன பண்ண போறீங்க? எதுக்கு இப்போ மின்சாரம் தமிழ்நாடு மின்மிகை மாநிலமா இருக்கு. தமிழ்நாட்டுடைய மின் தேவைகள் 18,000 மெகாவாட், உற்பத்தி 36,000 மெகாவாட். உற்பத்தியோட 2 மடங்கு தேவையோட உற்பத்தி 2 மடங்கு இருக்கு. எதுக்கு நீங்க இன்னொரு நிலத்தை கையகப்படுத்துறீங்க? அது எதுக்கு தமிழ்நாடு அரசு அதுவும் வேளாண் துறை அமைச்சர் புரோக்கரா செயல்பட்டு இருக்கிறார்? மன்னிக்கவே முடியாததெல்லாம். வள்ளலார் சர்வதேச மையம் அதுல வேணும், மாற்று கருத்து இல்ல. அங்க பெருவழியில வள்ளலார் வாழ்ந்த அந்த பெருவழியில போய் கொண்டு வரணும் என்ன அவசியம் இல்ல? அங்கேயும் மக்களை திரட்டி அங்க அப்புறப்படுத்தி அவங்கள வழக்குகள் போட்டு போராடுகின்ற வழக்குகள்லாம் போட்டுல இதெல்லாம் மோசடி. அதனால இதெல்லாம் நிச்சயமா பார்த்துட்டு இருக்கிறாங்க, மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த திமுக அரசு வெறும் சாராயத்தை வித்து கஞ்சா இதெல்லாம் போட்டு சீரழித்துக் கொண்டிருக்கின்ற திமுகவை அகற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. எங்கள் கூட்டணிக்கு உறுதியாக 200 தொகுதிகளுக்கு மேல் எங்கள் கூட்டணிக்கு வெற்றியை தமிழக மக்கள் கொடுக்க தயாரா இருக்கின்றார்கள். கேள்வி என்ன இருக்கீங்களா? என்ன நிதி கொடுக்கல, எந்த துறையில நிதி கொடுக்கல? நீங்க எத்தனை முறை டெல்லிக்கு போய் முதலமைச்சர் எத்தனை முறை டெல்லிக்கு போய் கேட்டீங்க? கேட்கிற யாரை கேட்டீங்க? எப்படி கேட்டீங்க? சரி, 5 லட்சம் கோடி கடன் வாங்கினீங்க. தமிழ்நாடு இது வரைக்கும் 1947 இருந்து 2021 வரை 74 ஆண்டுகள். இந்த 74 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய நேரடி கடன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெட்ஸ் சொல்றது கடன் 4,56,000 கோடி. இந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக 2021 இருந்து 26 வரைக்கும் இந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு அரசு மட்டும் வாங்கின நேரடி கடன் 4,96,000 கோடி. 5 லட்சம் கோடி. நீங்க வாங்கின 5 லட்சம் கோடி கடன்ல என்ன பண்ணீங்க? எவ்வளவு மூலதன செலவு பண்ணீங்க? கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பண்ணீங்கன்னு கேட்கிறேன். அது எவ்வளவுனா 5 லட்சம் கோடியில வெறும் 1,66,000 கோடி தான் மூலதன செலவு பண்ணிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது. அப்ப இது ஒரு நிர்வாகமா? தமிழ்நாடு 5 திணைகள் உள்ள மாநிலம். எவ்வளவு இயற்கை வளம் இருக்கு, மனித வளம், இயற்கை வளம் எவ்வளவு இருக்கு. அதுல எல்லாத்தையும் சீர் செஞ்சாலே நமக்கு வருவாய் அதிகமா வரும். இவ்வளவு கடன்ல எடுத்து என்ன பண்ணீங்கன்னா கொள்ளடிச்சிருக்கிறாங்க. எல்லா பார்த்திலும் கொள்ள. அதாவது தேர்தல் வரப்போகுது, அறிவிப்பு பிப்ரவரி மாசம் மார்ச் மாசம் வரப்போகுது. ஆனா பிப்ரவரி மாசம் அவசரமா 16,000 கோடி ரூபாய்க்கு திட்டம், 16,000 கோடி ரூபாய்க்கு திட்டம் அவசரமாக அதை அனுமதி கொடுத்து அதுல கொள்ள அடிச்சுக்கிட்டு தினைக்கும் அடுத்த பட்ஜெட்ல நெடுஞ்சாலை துறையில் அடுத்த வருஷம் பட்ஜெட்ல அதை மிஸ் அப்ரோப்ரியேட் பண்ணி இந்த வருஷம் பட்ஜெட்ல கொண்டு வந்து அதுல கொள்ளடிக்கிறது. கடனை வாங்கி வட்டி கட்டுறது, கடனை வாங்கி கடனை கட்டுறது. இது ஒரு நிர்வாகமா? அதனால இதெல்லாம் நிச்சயமா மத்தியில பிஜேபி ஆட்சி, மாநிலத்தில் அதிமுக ஆட்சி. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வந்தவுடன் நேரடியாக மத்தியில் உங்களுக்கு என்ன வேணுமோ தமிழ்நாடு கொடுக்க போறாங்க. கேட்கிற விதம் இருக்கு. அப்ப பதில சண்டை போட்டுக்கிட்டு பிஜேபி பூச்சாண்டின்னு சண்டை போட்டுட்டு இருந்தா என்ன கிடைக்க போகுது? அதுல ரெண்டு இடத்துல ஒரே கூட்டணியில இருந்தா நிச்சயமா கிடைக்க போகுது. உங்களுக்கு என்ன நிதி வரல? எவ்வளவு திட்டங்கள் தமிழ்நாடு கொடுத்திருக்கிறாங்க. ரயில்வே திட்டங்கள் எவ்வளவு இருக்கு, விமான நிலையம் இருக்குது, போக்குவரத்து இருக்குது, நெடுஞ்சாலைகள் இருக்குது. கிட்டத்தட்ட 30,000-40,000 கோடி ரூபாய் திட்டம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நாங்க மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்கிறாரு. திமுக கப் சிப். அதாவது திமுக என்பது கிட்டத்தட்ட ஒரு 75 வயது கட்சி. 49 தொடங்கின கட்சி. இன்னைக்கு திமுக தொடங்கின அண்ணா அவர்களுடைய கொள்கையே மதுவிலக்கு, பூர்ண மதுவிலக்கு. அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பூர்ண மதுவிலக்கு அமல்படுத்தி தான் போனார். ஆனா அப்படிப்பட்ட அண்ணா அவர்கள் தொடங்கின கட்சி இன்னைக்கு முதல் முறையாக அவங்க தேர்தல் அறிக்கையில ஒரு வார்த்தை கூட மதுவை பத்தி பேசல, மது விலக்கு பத்தி பேசல, ஒரு வார்த்தை கூட போதைப் பொருட்கள் ஒழிப்பு பத்தி பேசல. அப்ப இதுல ஒரு கட்சியா? இது ஒரு ஆட்சியா? இது ஒரு தேர்தல் அறிக்கையா? இந்த தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணதே கனிமொழி அவர்கள். தெருவா போய் பிரச்சாரம் பண்ணாங்க.
தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான பெண்கள் தாலி அறுத்துட்டாங்கன்னு. இப்ப இல்லையா? அப்போ தமிழ்நாட்டில் அதிகமா இளம் விதவைகள் வாழ்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. மதுவால் தமிழ்நாட்டில் அதிகமா கல்லீரல் பிரச்சனை உள்ள மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவில். மதுவால் தேர்தல் அறிக்கையில் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லலாம். அதிமுக தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவோம் அறிவிச்சிருக்கிறாங்க. அதிமுக தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் போதை ஒழிப்பு பிரிவு தனியாக ஒரு பிரிவை உருவாக்கி போதைப் பொருட்களை ஒழிப்போம். இப்போ ஒரு ஆளுங்கட்சி, இவ்வளவு பெரிய கட்சி, மதுவை பத்தி ஒரு வார்த்தையோட பேசல, போதை ஒழிப்பை பத்தி வார்த்தை பேசலன்னா எதுக்கு உங்களுக்கு ஆட்சி? எதுக்கு மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கணும்? பெண்கள் எதுக்கு வாக்களிக்கணும்? பெற்றோர்கள் எதுக்கு வாக்களிக்கணும்? தனிமனித தாக்கல் தான் எடுத்துக்க வேண்டாம். நேற்று வந்து ஒரு ஸ்டேஜ்ல நீங்க பேசுறீங்க, எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆகட்டும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்க தந்தை போது ஒரு பிரச்சனை இருக்கும்போது நீங்க காப்பாற்றாம அதை வந்து ஒரு தகவலா பேசுறீங்க. இது மாதிரி வந்து அன்புமணி வந்து ஒரு தந்தையே காப்பாற்ற முடியாதவரை இப்படி வந்து நாட்டை காப்பாற்றுவாருன்னு உங்களுக்கு ஒரு விமர்சனம் யார் பண்ணது? இல்ல சும்மா நீங்க வச்சிருக்கீங்களா? அப்புறம் யாரும் சொல்லுங்களேன். இல்ல யாருன்னு சொல்லிடுங்களேன். இல்ல யாருன்னு சொல்லுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். நானு அதாவது என் தந்தை வந்து இப்ப நலமா இருக்கிறாரு, மருத்துவ பரிசோதனைக்கு போயிருக்கிறாரு. நான் வந்து மினிட் பை மினிட் அதை பார்த்துட்டு தான் பேசிட்டு தான் இருக்கிறேன், டாக்டர் கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறேன். அவருக்கு வெர்டிகோ பிரச்சனை இருக்கு. அந்த வெர்டிகோ பிரச்சனை பழைய பிரச்சனை தான். அவருக்கு எழுந்தா திடீர்னு மயக்கம் வரும். அது மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாரு. இடையில நிறுத்திட்டாரு. இப்ப மறுபடியும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாரு. ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாரு. நான் வந்து எப்படி மினிட் பை மினிட் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அவருடைய நலன் தான் எல்லாத்துக்கும் மேல, அவருடைய நலன் தான். அவருடைய உடல் நலம் நல்லா இருக்கணும், 100 வயசு நல்லா சந்தோஷமா இருக்கணும். அது என்னுடைய கடமை. ஒரு மகனாலும் சரி, கட்சி தலைவரா என்னுடைய கடமை. அது வேற யாருமே அதை பத்தி எனக்கு உபதேசமோ ஆலோசனை சொல்றதுக்கு அவசியமே கிடையாது. இது சொல்றவங்களா துரோகிகள். இந்த நிலைக்கு அவரை கொண்டு வந்தது இந்த துரோகிகள் தான். கைகூலிகள், திமுகவுடைய கைகூலிகள். திமுகவுடைய பேரம் பேசி இந்த குழப்பத்தை உண்டாக்கி திமுகவுடைய கைகூலிகள், துரோகிகள். அவங்க தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. தவிர எங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கணும்னு எல்லாம், அது மருத்துவனாலும் சரி, ஒரு கட்சி தலைவனா, ஒரு மகனா என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். நல்லா இருக்கிறாரு. அதனால இப்ப அப்போலோ ஹாஸ்பிட்டல் தான் இருக்கிறாரு. இப்ப கூட நான் பேசிட்டு தான் என்னென்ன டாக்டர் எல்லாத்தையும் நான் பேசிட்டு தான் இருக்கிறேன். நீங்க தமிழகத்திலே போயிருக்கீங்க, அவங்கள பார்த்திருப்பீங்க, நீங்க வீடியோக்கு சொல்ல வந்து உங்களோட மனநிலை உணர்ந்திருப்பாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அது மக்கள் வந்து இப்போ திடீர்னு வரல. அது நான் கடந்த ஆண்டு 100 நாள் நடைப்பயணம் மேற்கொண்டேன். தமிழ்நாடு முழுவதும் 34 மாவட்டத்துக்கு போயிட்டு 38 மாவட்டத்தில். அந்த 34 மாவட்டத்தில் உள்ள மக்கள் மிகுந்த கோபத்தில், திமுக மீது மிகுந்த கோபத்தில். எதுவுமே வரல, திட்டங்கள் வரல, லஞ்சம் ஊழல். இப்போ உதாரணம், கடந்த மாதம் வரை செவிலியர்கள் சாலையிலே போராடிட்டு இருந்தாங்க, சத்துணவு ஊழியர்கள் போராடிட்டு இருந்தாங்க, ஊராட்சி மன்ற செயலாளர்கள் போராடிட்டு இருந்தாங்க, துப்புரவு பணியாளர்கள் போராடிட்டு இருந்தாங்க, அரசு ஊழியர்கள் போராடிட்டு இருந்தாங்க, ஆசிரியர்கள் போராடிட்டு இருந்தாங்க, இணை பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள் போராடிட்டு இருந்தாங்க. ஆக அத்துணை உழைக்கின்றவர்கள், விவசாயிகள் தினம் போராட்டம் தான், நெசவாளர்கள் போராடிட்டு இருக்கிறார். அப்போ ஏதாவது ஒரு துறையை சார்ந்த அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றல. 505 கோரிக்கைகள் வைத்துதான் ஆட்சிக்கு வந்தாங்க. அதுல ஒண்ணு கூட 66 வாக்குறுதிகள் மட்டும்தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. மீது எதுவுமே நிறைவேற்றல. பிறகு எதுக்கு போராடின மக்கள்? நிறைவேற்றிருந்தா போராட தேவையில்லையே. அரசு ஊழியர்களும் 5 ஆண்டு காலம் அரசு ஊழியர்களை ஏமாத்தி கடைசியில் ஜனவரி மாசம் அரசு ஊழியர்கள் நாங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தொடர் போராட்டம் அறிவிச்சாங்க. ஜாக்டோ, ஜியோ போன்றதெல்லாம். அதை பயந்து தான் நாங்க ஏதோ ஒரு ஓய்வூதியம் சொல்லி ஏதோ பேரை ஏமாத்தி அவங்க கிட்ட பணம் வாங்கி அவங்களுக்கு ஓய்வூதியம். இது ஒரு ஏமாத்து வேலை. ஏன் 5 ஆண்டு காலம் என்ன பண்ணீங்க? கடைசி நேரத்தில், தேர்தல் நேரத்தில் வந்து செய்யறது என்ன? தேர்தலுக்காக. இப்ப 3 மாதங்களாக ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. இதுவரைக்கும் ஒரு பைசா கூட வரல. அதுவும் ஏமாத்தது தான். ஆக தேர்தலுக்கு எவ்வளவு ஏமாத்தணுமோ, எவ்வளவு பொய் சொல்லணுமோ அவ்வளோ சொல்லி மீண்டும் ஆட்சி வர்றதுக்கு முயற்சி செய்கின்ற திமுக அது எடுபட போறது கிடையாது. மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. அதனால தெளிவா எங்களுக்கு ஆதரவு, பெரிய பேர் ஆதரவு எங்களுக்கு வந்துருக்கு. நல்லா இருக்கு. ஆமா, இந்த அதிகாரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா திமுகவுடைய அவங்க வந்து திமுகவுடைய கட்சிக்காரங்க மாதிரி தான் செயல்பட்டு இருக்காங்க. தருமபுரியில் ஒரு அதிகாரி, இன்டெலிஜென்ஸ்ல இருக்கின்ற ஒரு அதிகாரி, பெண் அதிகாரி, இன்ஸ்பெக்டர் லெவலில் இருக்கிற அதிகாரி தருமபுரியில்
6 ஆண்டு காலமாக இங்க பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. எத்தனை சுற்றறிக்கை வந்திருக்கு, 3 ஆண்டுகளுக்கு மேல பணியாற்றக்கூடாது. ஆனா இந்த பெண் அதிகாரி இன்ஸ்பெக்டர் தருமபுரியில் மாவட்டத்தில் இருக்கிற, எனக்கு பேர் பொற்கொடின்னு நினைக்கிறேன், அந்த அம்மா 6 ஆண்டு காலம் தர்மபுரியில் இன்டெலிஜென்ஸ்ல இருக்கிறாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கட்சிக்காரங்களோட இன்னும் மோசமா செயல்பட்டாங்க. அவங்க இன்டெலிஜென்ஸ் கொடுத்து எங்கெங்க திமுக வீக்கா இருக்கு, எங்கெங்க நீங்க காசு கொடுக்கணும், எங்கெங்க இந்த ஓட்டு வாங்கணும், அது பெரிய பெரிய அறிக்கை, 500 பக்கம் அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. இதுவா வேலை உங்களுக்கு இன்ஸ்பெக்டருக்கு? வெக்கப்படணும். நம்ம பணம் கொடுக்கிறோம் சம்பளத்துக்கு, மக்கள் வரி பணத்துல அவங்க ஊதியம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா வேலை செய்யறது திமுக. இது போன்ற எத்தனையோ அதிகாரிகள் இருக்கிறார், நிச்சயமாக மாற்றப்பட வேண்டும்.